ஹாய் ஆண்டி. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. முதல்ல நீ இவ்ளோ பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியலமா. என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணா இவ்ளோ பெரிய அவார்ட் வாங்கினான்னு. சைலண்டா இருப்ப, வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. எப்படிமா அவ்ளோ கஷ்டமான क्वेश्चंसக்கு 8 நிமிஷத்துல ஆன்சர் பண்ண? இதுக்கு ஒரு 1 மந்த் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணேன் ஆண்டி. 30 क्वेश्चंसக்கு பதில் சொல்ல 1 மாசம் தான் ப்ரிப்பேர் பண்ணியா? சூப்பர்மா. சரி, ஏதோ ஒரு क्वेश्चनக்கு மட்டும் ரொம்ப டைம் எடுத்துட்டியாமே? ஆமா ஆண்டி, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதான் 9 பேர் போட்டிக்கு இருந்தோம் தனியா ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம்மா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. சரிம்மா. ஆண்டி, மார்னிங் பார்க்கும்போது உங்க ஃபிளாட்ஸ் பூட்டி இருந்துச்சு. நம்ம பக்கத்து ஃபிளாட் அர்ச்சனா கவிதா கூட சேர்ந்து ஃபேமிலியா கொடைக்கானலுக்கு டூர் வந்திருக்கோம். ஒரு வாரத்துல திரும்பி வந்துருவோம். ஓ ஓகே ஓகே, சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆண்டி. ஆலியா, உனக்கு ஒரு gift ஆர்டர் பண்ணிருந்தேன், வந்துச்சா? கிஃப்டா? நான் இப்பதான் ஆண்டி வீட்டுக்குள்ளேயே போறேன். பார்த்துட்டேன் ஆண்டி. சரிம்மா. இப்போதைக்கு இதே ஒரு சின்ன gift வச்சுக்கோ. சரி ஆண்டி. நாங்க திரும்பி வந்ததும் உனக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வச்சிடுறோம். லியா, ஒரு நிமிஷம் லைன்ல இரு, வினோ கூப்பிடுறா. சரி ஆண்டி, ஓகே. லியா, ஆண்டி gift சூப்பரா இருக்கு ஆண்டி. தேங்க் யூ. எல்லாம் என் பொண்ணு செலக்ஷன்மா. ஓ, வினோ செலக்ஷனா? அதான். அப்ப நான் இதே என் பர்த்டே கிஃப்டா வச்சுக்கிறேன். பர்த்டே கிஃப்டா? லியா, உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா? இன்னைக்கு இல்ல ஆண்டி, நாளைக்கு. அப்படியாமா? அப்ப நாளைக்கு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷன் தானா? ஃப்ரெண்ட்ஸா? எங்க ஆண்டி, எனக்கு இருக்கிறது 4 ஃப்ரெண்ட்ஸு. அவங்களும் லண்டன், அமெரிக்கான்னு அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்குலாம் என் பர்த்டே ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. லியா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க ஆண்டி. இன்னைக்கு நான் கொடைக்கானல்ல ஜோயல பார்த்தேன். அவர்கிட்ட போய் பேசலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள கார்ல வேகமா கிளம்பிட்டாரு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை அனுசரிச்சு வாழ்றதுதாம்மா வாழ்க்கை. ஒரு அம்மா மாதிரி நினைச்சு. சரி ஆண்டி, உங்களுக்கு நான் அப்புறமா கால் பண்றேன். லியா, லியா. ஹலோ. ஹலோ. யாரு? சொல்றேன். பொதுவா யாராவது ஒருத்தவங்களுக்கு சரியா 12 மணிக்கு கால் பண்றாங்கன்னா அவங்க ஹாப்பி பர்த்டேன்னு தானே சொல்லுவாங்க. பட் ஐ அம் சேயிங் யூ ஹாப்பி டெத் டே லியானா. பிகாஸ் இன்னும் 1 மணி நேரத்துல நான் உன்னை கொல்ல போறேன். ஏய், யார் நீ? வாட் நான்சென்ஸ்? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுமா? போலீஸ்? ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா பேசி முடிச்சிடுறேன். யூஸ்லெஸ். ஹலோ. நான் இங்க அண்ணா நகர் கிறிஸ்டல் ஃபிளாட்ஸ்ல இருந்து கால் பண்றேன். எனக்கு ஒருத்தன் கால் பண்ணி கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறான். ஏன் பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்றீங்க? Your phone has been hacked, Liana.
ஹலோ ஹே இஸ் இஸ் அ prank? நோ லியானா, இன்னும் 1 மணி நேரத்துல நீ சாக போற. நீ உயிரோட இருக்கணும்னா நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். நீதான் லாஸ்ட் வீக் ஏதோ கின்னஸ்லாம் வாங்கிருக்கியே for solving 30 impossible questions in 8.35 minutes. நான் ஒரு 5 questions கேக்குறேன். அதுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டா நான் உன்னை உயிரோட விட்டுறேன். ஒரு ஆன்சர் தப்பானாலோ இல்ல 1 நிமிஷத்துக்கு மேல டைம் ஆனாலோ நான் உன்னை கொன்னுருவேன். என்ன இதுக்கே பதிலும் காணும்? கேளு. ஓகே லியானா, ஒரு ஆன்சருக்கு நீ 1 நிமிஷத்துக்கு மேல டைம் எடுத்தாலோ இல்ல தப்பா சொன்னாலோ நான் உன்னை... கேள்வியை கேளு. ஓகே, உனக்கு ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியல? ம் விண்வெளி. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பேஸுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்டி போயிட்டு வரதே ரொம்ப பெரிய சாதனை. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முதல் முறையா 2 வாட்டி ஸ்பேஸுக்கு போன அந்த மனுஷன் யாரு? Your death clock starts ticking. என்ன சத்தம்? நத்திங். பென் ஸ்டாண்ட் கீழே விழுந்துருச்சு. ஓகே, ஆன்சர் கிடைச்சதா? கஸ்கிரிசோம். கொஞ்சம் நீ சாகிறதுக்கான டைம் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் கேட்கவா? ஸ்னேக்ஸ் த மோஸ்ட் டெட்லியஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்ட், ரைட்? நம்ம எல்லாருக்குமே பாம்புன்னா ரொம்ப பயம் இல்ல? நம்ம ஊர்ல டாக்ஸ், கேட்ஸ் இது எல்லாத்தையும் தானே பெட்ஸா வளர்ப்பாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமத்துல பாம்புகளை பெட்ஸா வளர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் டேஞ்சரஸான கோப்ராஸ். அது எந்த ஊர்? Your death clock ticks once again. ஷேட்பால் மகாராஷ்டிரால இருக்கு. ஓகே, இன்னும் எவ்வளவு நேரம் நீ சாகிறதுல இருந்து தப்பிக்கிறேன்னு பாப்போம். அடுத்த கொஸ்டின், ஐடென்டிட்டி. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, நம்ம கைரேகை. இந்த கைரேகை எல்லா மனுஷங்களுக்குமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. இதனால தான் கைரேகைய ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. பட் ஒரு ரேர் டிசீஸ் இருக்கு. அந்த டிசீஸ் இருந்தா மனுஷனுக்கு கைரேகையே இருக்காது. இந்த டிசீஸால பாதிக்கப்பட்டவங்களும் சில பேர் இருக்காங்க. அந்த டிசீஸ் பேர் என்ன? ஐ திங்க் திஸ் டைம் யூ வில் பி கில்ட்.
being monitored, Liana. எனக்கு அந்த கொஷினை மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறீங்களா? கைரேகை இல்லாத அந்த ரேர் டிசீஸோட பேர் என்ன? அடர்மேட்டோக்ளீஃபியா. இந்த டிசீஸ் இருந்தால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்காது. பங்களாதேஷில் ஒரு ஃபேமிலி இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? லக் ஓம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் உன் டெத்தை தடுக்குது. பட் அடுத்த கேள்வியில அந்த லக் காணாம போயிடும். காட், யார் நீ? உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? எப்போதுலேருந்து என்ன மானிட்டர் பண்ணிட்டு இருக்க? சரியா தெரியல. பட் நீ விண்டோஸை ஓபன் பண்ண ட்ரை பண்ணது, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போய் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணது, எல்லாத்தையும் என்னதான் பண்றேன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் யாருன்றதை யோசிக்கிறத விட்டுட்டு 4வது கேள்விக்கான பதிலை யோசிங்க இல்லையானா? கூகுள். இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே 1 crore times கூகுள் யூஸ் பண்ணிருப்போம். ஒரு நாளைக்கு மினிமம் 100 times ஆவது யூஸ் பண்ணுவோம். சோ அந்த கூகுள் லோகோல இருக்கிற எல் லெட்டர் எந்த கலர்ல இருக்கும்? டெட்லைன் ஸ்டார்ட்ஸ். லக் என் பக்கம் திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன். Your life gonna end. Death is nearing you in 7, 6, 5, 4, 3. க்ரீன் கலர். கூகுளில் எல் க்ரீன் கலரில் இருக்கும். Just a miss. நினைச்சு பாரு, ஒரு 2 seconds உன் பிரெயின் லேட்டா ஒர்க் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு. இந்நேரத்துக்கு நீ பெணமா இருந்திருப்ப. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நீ என்ன சைக்கோவா? சைக்கோ? சைக்கோவா இருந்தா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட யாராவது பச்சிட்டு இருப்பாங்களா? வாட்? ஐ டidn't get you. சைக்கோவா இருந்தா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட யாராவது பச்சிட்டு இருந்திருப்பாங்களா? என்ன டைப் பண்ற? நத்திங். லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் டைப் பண்ணி வேக் பண்ணேன். ஓகே, நவ் டைம் ஃபார் யுவர் ஃபைனல் டெத் கொஸ்டின். MH370 மலேசியன் ஃப்ளைட் 2014 காணாம போயிடுச்சு. கண்டிப்பா அந்த விஷயத்த உலகத்துல இருக்கிற யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் எவர் அன்சால்வ்டு மிஸ்டரி. உலகத்துல எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு. ஆனா அந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் வச்சு இதை கண்டுபிடிக்க முடியல. ஃப்ளைட்ஸோட சிக்னல்ஸ் எப்பவுமே ராடார்ல இருந்து மிஸ் ஆகாது. பட் இந்த MH370 மலேசியன் ஃப்ளைட் ரேடார் சிக்னல் இருந்து எப்படி காணாம போச்சு? யுவர் ஃபைனல் கவுண்டவுன் பிகின்ஸ். இன்னியோட உன் விதி முடிய போகுது இல்லையா? Five, 4, 3, 2, 1. எனக்கு ஆன்சர் தெரியல. Come on, உனக்கு பதில் தெரியும்.
நல்லா யோசி. இல்ல, நான் நல்லா யோசிச்சிட்டேன். எனக்கு நிஜமாவே ஆன்சர் தெரியல. இதுக்கான பதில் உனக்கு தெரியலன்னா அந்த கேள்விக்கு பதிலை எப்படி சொன்ன? எந்த கேள்வி? லாஸ்ட் வீக் கின்னஸ்ல நீ ஆன்சர் பண்ண 27th question. Your 27th question. Which is the last location of MH370 Malaysian flight according to reports? Kolkata, India. Wait. Last location of MH370 according to the reports, right? Southern Indian Ocean, west of Perth, Australia. Right answer. அந்த ஃப்ளைட்டை பத்தி ஒரு தகவல் கூட கிடைக்காம 8 வருஷமா அந்த உலகத்தையே ஏமாத்திட்டு இருக்கோம். பட் அந்த ஃப்ளைட்டை நாங்க கல்கட்டால தான் வச்சிருக்கோம்னு உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இல்ல, அது நான் ஏதோ தெரியாம கொஸ்டினை கவனிக்காம ஆன்சர் பண்ணிட்டேன். இல்ல, உன்கிட்ட அவங்க அதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா கேள்விக்கும் நீ டக்குன்னு ஃப்ளோவா ஆன்சர் பண்ணிட்டு இருந்த. அதே ஃப்ளோல உன் மைண்ட் அந்த கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடுச்சு. உடனே நீ எதையோ ரியலைஸ் பண்ணி அப்புறம் மற்றவங்களுக்கு தெரிஞ்ச பதில யோசிச்சு பொறுமையா சொல்லியிருக்க. இதை பார்த்தவங்க யாருக்கும் பெருசா எதுவும் தெரியல. நீ ஏதோ தப்பான ஆன்சரை சொல்லிட்டு அப்புறமா யோசிச்சு சரியான ஆன்சரை சொல்லியிருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ சொன்னது சரியான பதில் தான் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ இல்ல, அது இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளூக். மொத்த உலகத்துல 195 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்தியாவில் 48 சிட்டிஸ் இருக்கு. அது எப்படி கரெக்டா அந்த கேள்விக்கு மட்டும் கல்கட்டான்னு ஃப்ளூக்ல சொன்ன? அது நான் உனக்கு அந்த ஃப்ளைட்டை பத்தி இன்னும் வேற என்ன டீடைல்ஸ் எல்லாம் தெரியும்? சொல்லு. ஐயோ, எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ளூக். நாங்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஃப்ளூக்னு தான் நினைச்சோம். பட் உன்னை பத்தி விசாரிக்கும் போதுதான் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு. கின்னஸ் வாங்கிட்டு நீ சென்னை வந்ததுல இருந்து நாங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நாங்க உன்னை எவ்வளவோ ஃபாலோ பண்ணியும் நீ என்ன வேலை செய்யறன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. உன் வீட்லயும் உன் வேலை சம்பந்தமான எந்த க்ளூவையும் நீ வைக்கல. அப்புறம் உன்னுடைய பாஸ்ட பத்தி விசாரிச்சதுல ரீசெண்டா உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆயிருக்குங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன் டைவர்ஸ் ஆச்சுன்னு விசாரிச்சப்போ நீ என்ன வேலை செய்யறன்னு உன் ஹஸ்பண்ட் கிட்டயே மறைச்சிருக்க. சோ இதுவே உங்களுக்குள்ள சண்டையா மாறி டைவர்ஸ்க்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. அப்படி நீ என்னதான் வேலை செய்யற? உனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியுமா, இல்ல இன்னும் சில பேருக்கு தெரியுமா? மை காட், எனக்கு நிஜமாவே எந்த விஷயமும் தெரியாது. நான் ஜஸ்ட் ஒரு லைப்ரரி டெக்னீஷியனா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது உன்னுடைய பார்ட் டைம் ஜாப் தான். அதுவும் உன் மேரேஜுக்கு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணிருக்க. ட்ரஸ்ட் மீ, நான் கின்னஸ் அப்போ அந்த கொஸ்டினை சரியா கவனிக்காம தான் நான் ஆன்சர் பண்ணேன். எனக்கு அதை பத்தி நிஜமாவே எதுவும் தெரியாது. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் லைஃப்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். அதனால தான் உங்ககிட்ட 5வது கேள்விய எங்களுக்கு தேவையான கேள்வியா கேட்டோம். உயிர் பயத்துல கண்டிப்பா நீ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ மட்டும் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தனா எங்க பிளானே வேற. பட் நீ அதுக்கு ஆன்சர் பண்ணல. பிகாஸ் எனக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. ஓகே, நீ சொல்றத நாங்க நம்பிட்டு ஒண்ணு வச்சுக்கோ. பட் நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட சொன்ன ரூல்ஸ் படி ஒரு ஆன்சர் தப்பானாலும் இல்ல ஒரு நிமிஷத்துக்கு மேல போனாலும் நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னேன். ஸோ எக்ஸ் not 111, it's 333. Change in plan, doing it. Help!
எனக்கு ஆன்சர் தெரியல. அப்படி நீ என்னதான் வேலை செய்யற?